மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஊற வச்ச பாதாமோட நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். பாதாம்ங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. அதுலேயும் ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முழு நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம தினமும் ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது, எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முழு ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதாம்ங்கிறது புரதம், நல்ல கொழுப்புகள், விட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு இயற்கை உணவாக இருக்குது. இதில் அதிகமான விட்டமின் இ, மெக்னீசியம், ஃபைபர், கால்சியம் மற்றும் ஹெல்த்தி ஃபேட், அதாவது நல்ல கொழுப்புகள் இதில் இருக்குது. இந்த பாதாமை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா பலவிதமான நோய்கள் சரியாக்கப்படுது. ஏன் நம்ம பாதாமை ஊற வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது பாதாமினுடைய தோலில் டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுங்க. அந்த டேன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பாதாமுடைய சத்துக்கள் அனைத்தையுமே நம்ம உடலில் போய் சேர விடாமல் உறிஞ்சுறத தடுக்குது. ஸோ நம்ம தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நம்மளுக்கு முழு சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதனால தான் இந்த பாதாமை ஊற வச்சு தோல் நீக்கி நம்ம சாப்பிட சொல்கிறோம். அப்படி ஊற வச்சு தோலை நீக்கும் போது அந்த தோலில் உள்ள டேனும் நீங்கிரும். ஸோ அந்த பாதாமில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நம்ம உடலுக்கு எளிதாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாதாமை ஊற வச்சு நம்ம சாப்பிடணும். அதாவது பாதாமை ஊற வச்சு சாப்பிடும் பொழுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே உள்ள செல்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். அதனால் ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதாவது இதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஊற வச்ச பாதாமை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் சரி, நினைவாற்றலும் சரி அதிக அளவில் செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையை நல்லா வேலை செய்ய வைக்கும். அதாவது குழந்தைகளும் சரி, ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது முக்கியமாக 10th 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்கள, அந்த மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் டெய்லி காலையில் இந்த ஊற வச்ச பாதாமை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நினைவாற்றல் அதிக அளவில் வேலை செய்யும். அதனால் அவங்க அதிக அளவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாணவர்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். அடுத்து நரம்பை நல்லா பலப்படுத்தும். நரம்பு வீக்காக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்குலாம் ஒரு 40 வயசு தாண்டிட்டாவே இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வரும். இந்த பாதாம் நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு நரம்பு வலி சரியாகும். ஏன்னா பாதாமில் மெக்னீசியம் இருக்குது. இது நரம்பு அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்து மனநிலையை சமநிலைப்படுத்தும். பாதாமை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய மன அழுத்தம் குறையும். ஏன்னா செரட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய சக்தி இந்த பாதாமுக்கு இருக்குது. அடுத்து முடி வளர்ச்சி மற்றும் தோல் அழகுக்கு பெரிதும் பயன்படுகிறது. இதில் உள்ள இந்த விட்டமின் இ மற்றும் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய தோல் சுருக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்குது. முடி உதிர்றதையும் தடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆக்குற தன்மை உருவாக்கும். ஏன்னா அந்த இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால முடி நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பெரிதும் உதவியாக இருக்குது. அதாவது HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை அதிகரிக்க செய்யவும், LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பாதாம். அதாவது அடுத்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுல மிக பெரிய பங்கு வகிக்குது இந்த பாதாம். இதில் பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு, அதாவது வெயிட்டை நான் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்கணும், வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாமை எடுத்துக்கிறலாம். வெயிட் அதிகரிக்க செய்யாது. இந்த பாதாமை சாப்பிடலாம். அடுத்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பாதாமை எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா இந்த இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது சீரண சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கலை சரி பண்ணும். வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பாதாமை எடுத்துக்கிற பொழுது வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த பாதாமை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு நல்ல சக்தியும் சகிப்புத்தன்மையும் கிடைக்கும். முக்கியமாக நம்ம அந்த பாதாமை காலை நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் இந்த காலகட்டத்தில் காலை உணவை எடுத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது, சவாலாக இருக்குது. ஸோ நிறைய பேர் காலை உணவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க
காலையில் இந்த ஊற வச்ச பாதாமை சாப்பிடும் பொழுது அவங்க நாள் முழுக்க வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாதாமை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறோன்னா அப்படின்னா, நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 5லேருந்து 10 பாதாமை எடுத்து ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றி அதை ஊற வைக்கலாம். தண்ணி வந்து சுடு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம், இல்லைன்னா இருந்த தண்ணியும் எடுத்து ஊற வைக்கலாம். சுடு தண்ணியை ரொம்ப சுடுற தண்ணியை ஊற்றிடாதீங்க, வெது வெதுப்பாக எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஊற்றிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே அதை தோலை வந்து நீக்கிட்டு அந்த பாதாமை மட்டும் சாப்பிடுங்கள். அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 to 10 பாதாம் போதுமானது. இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் அனைத்து பேருமே வந்து சாப்பிடலாம். ஆனால் அளவுங்கிறது வந்து முக்கியம். குழந்தைகள்னு பார்க்கும்போது 2லேருந்து 4 பாதாம் சாப்பிட்டாவே அவங்களுக்கு போதுமானது. பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6லேருந்து 10 பாதாம் சாப்பிட்டா போதும். கர்ப்பிணி பெண்களும் 2லேருந்து 4 சாப்பிட்டா போதும். நோயாளிகளும் 2லேருந்து 4 சாப்பிட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.